அப்பாடா வீட்டுக்கு வந்தாச்சு ஒரு வழியா. சரி செருப்பு கழட்டி வச்சிட வேண்டியதான். அப்பாடா செருப்பு வச்சாச்சு. தேவி நீ என்ன வேலை செஞ்சிட்ருக்க? இப்போ சும்மா தான் இருக்கேன். வெறும் பார்ட் டைம் ஜாப் பண்ணுறேன். ஏன்னா காமர்ஸ் எடுத்திருக்கேன்ல அதுக்கு தான். நீ என்னது பார்ட் டைம் ஜாப் பண்ணுற? ஒருத்தர் எம்பிபிஎஸ் படிச்சிருக்கா, இன்னும் ஒரு வேலைக்கு போனது காணும். அம்மா அப்படி சொல்லாதீங்கம்மா, அவளும் ட்ரை பண்ணிகிட்ருக்கா. இத்தனைக்கும் அவளுக்கு நல்ல ஸ்காலர்ஷிப் தான் கிடச்சிருக்கு. அப்புறம் ஒன்று சொல்லணும்னு இருந்தேன் தேவி. ஏன்னா நானும் பூஜாவும் பர்த்டேக்கு ஒன்று வாங்கிட்டோம். பர்த்டேக்கு எங்களால் வர முடியல, அதான். அப்புறம் அந்த கீ செயின் வந்து எங்கள் மம்மி கொடுத்தது. தேங்க்யூ அக்கா, நான் நினச்சி கூட பார்க்கல. இருக்கட்டும் பூஜா, உனக்காக நானே கிச்சிடுவாங்க. அக்கா நான் என்னது அக்கா, அது வந்து அந்த என்ன இது என்ன சொல்ல போகிறாள்? நான் நம்மளோட பிங்கிக்கே ஒரு கிஃப்ட் வாங்கி வச்சிருந்தேன். நான் பிங்கி அவனுக்கு கேட்ட பெரிய ஸ்டிக்கர் எல்லாம் தேடிட்டு இருப்பாங்க, எனக்காக வாங்கி வச்சிடறோம். நான் பாபா நம்மளோட ஐயோ அம்மா கீழே விழுந்துட்டேனே. ஐயோ ஆண்டி, இது சரியாக இருக்கீங்களா இப்போ? நான் சரியாக இருக்கேம்மா. அக்கா ஆண்டியை நல்லா பார்த்துக்கோங்க. சரிம்மா, ரொம்ப தேங்க்ஸ். நான் கூட பயந்துட்டேன் ஒரு நிமிஷத்தில். பத்திரமா பார்த்துக்கோங்க. இந்த இது வைக்காதீங்க, மேலுங்க நான் எடுத்துடுறேன். இது வைக்கிறது தான் உங்களுக்கு பிரச்சனை இருக்குது. நீங்கள் லுக்காருங்க, நான் அதை எடுத்துடுறேன். அக்கா நாங்கள் எடுத்துக்கோங்க. ஐயோ கீழே வந்துட்டு. சரி என்னங்கக்கா, நான் போகிறேன். பூஜா அதை எடுத்துக்கோமா. தேங்க்யூக்கா. அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க நீங்கள் இப்படி எனக்கு கொடுக்குறதால. எவ்வளோ நல்லவங்க. சரி செருப்பு அப்படியே மேலே வச்சுட்டு வந்தோம். ஐயோ கால் உள்ள ஈரமாக இருக்குது. துணியில் நல்லா துடைச்சிட வேண்டியதான். அக்கா எனக்கு எம்பிபிஎஸ்க்கு ஒரு ஜாப் கிடைக்கிற மாதிரி இருக்கு, நான் போகலான்னு நினைக்கிறேன். ஒன்றும் இஷ்டம். சரி போகிறேன்னு சொல்கிறேன். என்ன கடையில் சாப்பிட்டுட்டே இரு. சரி நம்மளும் அப்படியே அங்கே போவோம். என்ன இது துணி ஃபுல்லாக ஈரமாக இருக்குது. பூஜா, உன்னால் துணி ஈரம் படுத்தாமல் கால் துடைக்க முடியாதா? சாரிம்மா. என்ன சாரியோ? சரி உன் தங்கச்சிக்கு ஏதோ கொடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தியே, கொடு. இன்னும் உனக்காக பெரிய கிஃப்ட்டு. உனக்காக தான் வாங்கினது. எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லு, ஓகேவா? உனக்காக தான் அக்காவும் எல்லோரும் அரேஞ்ச் பண்ணி வாங்கினோம். அப்படியா? தேங்க்யூ அக்கா, நான் நினச்சி கூட பார்க்கல இவ்வளோ எனக்கு பண்ணுவீங்கன்னு. சூப்பராக இருக்குது. நம்ம பிங்கி கூட ஒன்று கிஃப்ட் கொடுத்துருக்கா. தேங்க்யூ பிங்கி. இது என்னதா? ஃபார் மை சிஸ்டர். நீனா கொடுத்த? ஆமாம். ஆனால் பெண்ணுமும் உங்கள் அத்தா தான் வாங்கினாங்க, ஆனால் ரெண்ட் பே பண்ணது நான் தான். உனக்கு ஐஸ்கிரீம்னால் ரொம்ப பிடிக்கும்ல, அதுக்கு தான் ஐஸ்கிரீம் பெண்ணும் வாங்கினேன். இது வந்து பட்டர்ஃப்ளோன்னு இருந்தது. அப்புறம் இது கிளாஸ்மேட்னு இருந்தது. குவாலிட்டியான பென்ஸ் உனக்காக வாங்கினது. அப்புறம் இது ஒரு பேனர் மாதிரி இருந்தது. உன் சேனலுக்கு யூஸ் ஆகும், நீ ரொம்ப சேனல்லாம் யூஸ் பண்ணுறல, அதுக்கு தான் அது வாங்கினது. உன் யூடியூப் சேனலுக்காக. டைம் ஃபார் கிட்ஸ்னு ஒரு சேனல் பேரில், அதுக்கு தான் வாங்கினது. அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப். ஸ்மைலி ஃபேஸும் வச்சாச்சு.